உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது நாளிலே பிறந்த நாளை காண்கிற அருமையான சகோதரி திருமதி ஷாரோன் ஜேக்கப்பை நான் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன். பரிசுத்த வேதாகமம் ஒரு வசனத்தை நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று அந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே அநேக வேதனைகளையும் கடினமான சூழ்நிலைகளையும் நீங்கள் கடக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நீங்கள் அவரிடத்திலே எல்லாவற்றின் மத்தியிலும் நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வார். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். சகலவித சுகத்தினாலும் பலத்தினாலும் தேவ ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிறைத்து வழிநடத்துவார். அவரிடத்தில் நம்பிக்கையாக இருங்கள், அவரிடத்தில் விசுவாசமாக இருங்கள், அவரை உறுதியாய் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. Many more happy returns of the day, sister. God bless you. இன்று போல் என்றும் மகிழ்ச்சியாய் வாழ உங்களை நான் வாழ்த்துகிறேன். வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் சுதந்திரித்து 128ஆம் சங்கீதத்தின்படி நீங்கள் அனைவரும் சுகமாய் மகிழ்ச்சியோடு வாழ உங்களை நான் வாழ்த்துகிறேன். உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி ஆண்டவரிடத்தில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஷாரோன் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடம் முழுவதும் நன்மையாக சுற்றுவாராக. ஆமென். ஷாரோனுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹாப்பி பர்த்டே ஷாரோனக்கா. காட் பிளஸ் யூ. பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி பர்த்டே அண்ணி. ஹாப்பி பர்த்டே ஷாரோனக்கா. ஹாய் அண்ணி, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஏசப்பா, இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார். ஹாய் அக்கா, many happy returns of the day. God bless you. Take care of your health, your baby and your husband too. The life is not very easy. Yes, I know it's very difficult, but I know you are strong because God is with you. Be confident, keep praying. God bless you. Happy birthday to you. ஹாப்பி பர்த்டே அண்ணி. Happy birthday Sharon atta. Happy birthday atta. Happy birthday Sharon atta. Wish you many more happy returns of the day. Hi Akka, happy birthday. Be happy forever. Happy birthday Sharon atta. Happy birthday Annie. हैप्पी बर्थडे अन्नी. क्या है, ऐसा विशेष अपने को आदत नहीं है करने का. हैप्पी बर्थडे. एक और साल आपकी ज़िंदगी में कम हुआ है. एंजॉय करो, हैव अ ब्लास्ट, मज़े करो, पार्टी करते हैं अपन फिर. என் அன்புள்ள செல்லமான அத்தைக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என் அன்புள்ள செல்லமான அத்தைக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்.
என் அன்புள்ள செல்லமான பெரியம்மாவுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என் அன்புள்ள செல்லமான அத்தைக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாரும் விஷ் பண்ணவே, ஆனா ஒரு நாள் மறந்துட்டோமே. அம்மாக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம குடும்பத்துல இருக்க டாடி மறந்தே போயிட்டோம் இல்ல. ஆமாவா, போய் பார்க்கலாம் அப்பா எப்படி சொல்றாங்க. சரவண், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன். எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த 34வது வருடத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்கும். எனக்கு இது வரைக்கும் உங்ககிட்ட கொடுக்க முடியாத காரியங்கள் நிறையா இருக்கலாம். இனி வர நாட்களில் இப்படிப்பட்ட காரியத்தை நான் உனக்கு கொடுப்பேன். இந்த 34 வருஷத்தில் என்கிட்ட நீ எதுவுமே அதிகமாக கேட்டதில்லை, நானும் உனக்கு கொடுத்ததில்லை. ஆனால் நீ கேட்குறது மற்றவங்கள போல் என்கிட்ட அதிகமாக நீ கேட்க மாட்டேன். 2 மாதத்துக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நீ என்னை பார்த்த விதத்தை வார்த்தையால் சொல்ல முடியாது. அதை நான் எப்படி சொல்லணும்னு தெரியல. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எனக்கு டாக்டர் வந்து அடிக்கடி வருவான், நர்ஸ் திட்டுவாங்க, டாக்டர் திட்டுவாங்க. அப்படி இருந்தும் நீ வெளியே போய் சுற்றிட்டு மறுபடியும் திரும்பி என்கிட்ட வருவேன், என்கிட்ட பேச வருவேன், நான் பக்கத்தில் உட்காருவேன், என் கூட சாப்பாடு ஷேர் பண்ணுவேன். நான் வெளியே உள்ள ஏசி ரூமில் படுப்பேன், நீ வெளியே கொசு கடியில் அந்த வெக்கிலும் படுப்பேன். நிறைய கஷ்டத்தை எனக்காக அனுபவிச்சிருக்கேன். வீட்டுக்கு கூட போகாமல் நீயே பார்த்துட்டு இருந்திருக்கேன். அதுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஆனால் மனசார சொல்கிறேன், ஆண்டவர் ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணை கொண்டு வர்றாருன்னா அது நோக்கம் உண்டு. எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நீ தான் என்னை அதிகமாக கேர் பண்ணுற. அதுக்காக ஒரு நன்றி சொல்கிறேன். நான் மறுபடியும் ஒரு முறை இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் அன்பு செல்லமே.